இந்த ரஷ்யா புதுசா ஒரு ஃப்ராண்ட் ஓபன் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இது இந்த டொனஸ்க் பகுதியில தான் இந்த உக்லிடாரை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. ஆனா இந்த உக்லிடாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரிஷான்ஷ்விகா இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வர ஆரம்பிச்சது. சைலோட இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். ரஷ்ய தரப்பு ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த பிஷைனில ரஷ்ய தரப்புல இருந்து முன்னேறி வந்து பிடிக்கிறதுனால என்ன நடக்கலாம் அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா, அது இப்ப மேப்ல பார்ப்போம். நம்ம இப்ப பார்க்க போற இந்த பிஷான்ஷ்விகாவும் இந்த டொனஸ்க் ஜாப்ரோசியா பகுதியில ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி தான். ஃப்ரண்ட் லைன் லோட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், இது ப்ரோ உக்ரைனியன் தரப்புல கொடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன்ஸ் தான். ரெண்டாவது இந்த ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா, அதெல்லாம் ரஷ்யா முன்னேறி வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்காக தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த சொல்லக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஷான்ஷ்விகா. இது இன்னும் உக்ரைன் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணல, பட் ஆனா வீடியோ பதிவுகள் வந்திருக்கு இல்லையா. சோ இதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யா இந்த பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த பகுதி ஆல்ரெடி உக்லிடார்ல வந்து ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கிரே ஜோன் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. அது காரணம் இருக்கு, நம்ம அடுத்தது அதுக்கு வருவோம். இந்த பிரிஷான்ஷ்விகா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுனால ரெண்டு அட்வான்டேஜஸ் ரஷ்யா கிட்ட இருக்கு. ஒன்னு, இந்த பிரிஷான்ஷ்விகால இருந்து இந்த ஜோல்டானாயா, ரெண்டாவது இந்த ஜோல்டானாயால இருந்து நேரா இந்த வெலிகா நோவோசெல்கா. சோ இந்த பகுதிகளில் ஈஸியா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி போக முடியும். ஏன்னா இந்த பகுதியில வந்து ஹைவே இருக்கு, T0509. சோ அந்த ஹைவே பயன்படுத்தி ஈஸியா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி போய் பக்கவாட்டு தாக்குதல் பண்ண முடியும். இந்த வெலிகா நோவோசெல்கா அடிக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ், ஏன்னா இந்த பகுதிகளிலும் ரஷ்ய தரப்பு சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா முன்னேறிட்டு வராங்க. இந்த ஸ்டாரோமைஸ்கி இந்த பதிவுகள் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். மோட்டோ ட்ரூப்பர்ஸ் தான் வந்து இந்த பகுதியில் அதிகமா பயன்படுத்தாங்க அப்படிங்கறத பார்த்திருந்தோம் இல்லையா வீடியோ பதிவுகள். சோ அப்படி பார்க்கும்போது இந்த பகுதி முழுவதுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். சோ ஒன்ஸ் இது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும், இது எல்லாமே குராஹாவ் நோக்கி போறதுக்கான ஒரு ஓப்பனிங் டோர் வந்து ரஷ்ய தரப்பு வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. நேரா இந்த குராஹாவ்ல இருந்து இந்த பக்கத்துல இருந்து ஒரு பக்கவாட்டு தாக்குதல் பண்ணலாம். ரெண்டாவது இந்த செலிடோவ்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க இல்லையா, சோ அந்த பகுதியில இருந்து சமீபத்தில் இந்த உக்ரைன்ஸ்க்கு இருக்கு. சோ இதுக்கப்புறம் இந்த நோவோ செலிடிவ்கா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது மேல இருக்கக்கூடிய பெரிஸ்பி. சோ இப்படி ரஷ்யா தரப்பு வரும்போது மேசிவா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட முடியும். பிரிசனர் ஆஃப் வார்ஸா வந்து ரஷ்ய தரப்பு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க முடியும். ரெண்டாவது இந்த பகுதியில எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துருவாங்க, ஏன்னா பக்கவாட்டு தாக்குதல் பண்றதுனால. அது மட்டும் இல்லாம இந்த ஒடைனி இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதியில அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா இந்த பிஷைனி இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து இந்த நோவோ உக்ரைனிகா, ரெண்டாவது இந்த நோவோ உக்ரைனிகால இருந்து இந்த பொக்தான்விகா இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதியில வந்தாங்க அப்படின்னா ஈஸியா ரஷ்யா வந்து இந்த உக்லிடாரோட பின்போர்ட்ல வந்து அடிக்க முடியும். ரெண்டாவது இந்த ஒடைனி ரஷ்யா ஆல்ரெடி ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த ஒடைனில இருந்தும் புறநகரங்கள்ல முன்னேறி இந்த பொகோயான்விகா இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதிக்குள்ள போக முடியும். இப்ப ரஷ்ய தரப்பு இருந்து முன்னேறக்கூடிய எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது எல்லா பக்கத்துலயும் சுத்தி வளைச்சு எந்த அளவுக்கு பிரிசனர்ஸை பிடிக்க முடியுமா, பிரிசனர்ஸ் ஆஃப் வார், அதாவது போர்க்கைதிகளை பிடிக்க முடியும், பிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப அதிகமான அளவுல போர்க்கைதிகளை உக்ரைனியன் தரப்புல இருந்து ரஷ்ய தரப்புல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது உக்ரைனுக்கு மேன் பவர் ஷார்டேஜா இருக்கும். மேன் பவர் ஷார்டேஜா இருக்குன்னா கண்டிப்பா மேற்குலக நாடுகள் ட்ரூப்ஸை வந்து அனுப்பி ஆகணும். ட்ரூப்ஸ் அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு களம் செட் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது கரண்ட் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு யூரோப்பியன் யூனியனால போர் செய்யவும் முடியாது, செய்யாம இருக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா புலிவாலை பிடிச்ச கதையாட்ட ஆகி போச்சு. இப்போ புலிவாலை பிடிச்சிட்டாங்க, இப்ப எப்படி விடுறது அப்படின்னு தெரியாம சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு, தெரிய வருது. மேபி வேற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருக்கலாம்ல, ஏன்னா அவங்கள ஜீனியஸ் இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணங்கள் இருக்குமா என்னமோ. பட் ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது யூரோப்பியன் யூனியன் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா இப்போ உக்ரைனுக்கு உதவாம விட்டுட்டாங்கன்னா என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. உள்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்ன, இப்ப ஜெர்மனில வந்து அப்போசிஷன்ஸ் வந்து அதிக அளவுல ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல என்னப்பா இருக்க போகுது அப்படின்னா, இந்த AFD பார்ட்டி, அந்த பார்ட்டியோட பிரதானமான கொள்கை உக்ரைனியன்ஸை பிடிக்காது. ரெண்டாவது உக்ரைனியன்ஸ் ரெஃப்யூஜிஸ் உள்ள வரக்கூடாது. ரெஃப்யூஜிஸே உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் ரெண்டாவது. அவங்களை பொறுத்த வரைக்கும் பிரதானமான கொள்கை என்ன அப்படின்னா, EUல இருந்து வெளியே வரணும். அதாவது எப்படி பிரிட்டன் வந்து பிரெக்சிட் ஆனாங்க, அது போல இது ஜெர்சிட் அப்படி மாறிடுமா அப்படிங்கிற கேள்வி வருது. ரெண்டாவது இவங்களுக்கு ஈரோவை வந்து பயன்படுத்துறது வந்து இவங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே யூரோப்ல வந்து பிளவுபடுத்தக்கூடிய வகையில இந்த ஆட்சி மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பிரான்ஸும் அதே ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான், ஜெர்மனியும் அதே போல ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நாடு தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேற்குலக நாடுகளோட ஒற்றுமை சீர்குலைய ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது இது அமெரிக்காவுக்கு நல்லதே இல்லை அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது. இந்த ஒரு காரணத்தினால இந்த பிரச்சனையில இப்போதைக்கு முடிச்சுட்டாங்க அப்படின்னா யூரோப்ல கண்டிப்பா சிக்கல்கள் வரும், உள்நாட்டு கலவரங்கள், யூரோப்ல பல நாடுகளுக்குள்ள கலவரங்கள் வரும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எந்த அளவுக்கு இது வந்து கை கொடுக்க போகுது, யூரோப் எப்படி இதுல இருந்து மீண்டு வர போறாங்க, இது வந்து எப்படி ஃபேஸ் சேவிங் டிஃபீட் இதுல இருந்து எப்படி வெளியே வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது ரஷ்யா தரப்பு எந்த மாதிரி நெகோசியேஷன் போறாங்க அப்படிங்கிறது தெரியல.
ஸோ பொறுத்து இருந்தா பார்க்கணும். அடுத்து இந்த உக்லிடாருக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இந்த உக்லிடார்ல சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இந்த பதிவு எங்க எடுக்கப்பட்டதுன்னா இந்த உக்லிடாருக்கும் ஒடேனிக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல் மைன் இருக்கு. அந்த கோல் மைனையும் 72nd பிரிகேட் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உக்ரைனோட பிரிகேட் ரொம்ப நாளைக்கு 2 வருஷமா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பதினதுக்கு முன்னாடி தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க ரஷ்யா தரப்பு, பெருமளவில் முடியல. ஆனா இப்போ ரஷ்யாவோட பிஎம்பிஸ் உள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரஷ்யாவோட வீரர்கள் அதுக்குள்ள போறாங்க. ஆக்சுவலா அந்த பிஎம்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில போகும்போது அது மேல தாக்குதல் நடக்குது. பட் ஆனா சில ரஷ்ய வீரர்கள் இறங்கி அந்த பகுதிக்குள்ள அந்த பில்டிங்ஸ்குள்ள போய் பூந்துட்டாங்க. பட் ஆனா இது தொடர்ந்து அந்த ஸ்டார்மிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கிறதுனால கோல் மைனோட முன்னாடி இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல ப்ரோ ரஷ்யன் தரப்பு சொல்றாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் செயல வந்துகிட்டு இருக்கு. செயல வச்சு பார்க்கும்போது பல இடங்களில் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா. ஸோ இப்போ மேப்ல பார்ப்போம். ஸோ அந்த உக்லிடார் நான் சொன்ன அந்த கோல் மைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கோல் மைன் தான். ஆக்சுவலா அது வந்து ஹைட்டான ஒரு பகுதி. இந்த 200 மீட்டர் காட்டுது இல்லையா, சேட்டலைட் மேப்ல காட்டும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதி அந்த ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து முன்னேறி வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. ஸோ ரஷ்யா இந்த பகுதியிலிருந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த பகுதியிலிருந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். உக்ரைனுக்கு எப்படி சமாளிச்சு மீண்டு வர போறாங்க அப்படிங்கறது பொறுத்து வந்து பார்ப்போம். ரெண்டாவது இப்போ ஜியோ லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த நோவோஹார்டிவ்கா வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு. உக்ரைன் தரப்புல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ரஷ்யா தரப்பு வந்து எதுவும் சொல்லல இல்லையா. ஆனா இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இதை பார்க்கும்போதே தெரியுது ரஷ்யா அவங்க கூட விரிச்சு வச்சு காமிச்சிட்டாங்க. ஓகே, இதுல இருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ரஷ்யா அந்த பகுதிக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல. இதே போல இன்னொரு பகுதியில் நடந்திருக்கு, இந்த செலிடோவ் பகுதியில. அதாவது இந்த செலிடோவ்ல எந்த அளவுக்கு ரஷ்யவர்கள் முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாவே இருந்துச்சு. ஆனா எந்த அளவு வரைக்கும் உள்ள ஊடுருவி போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிய வந்திருக்கு. சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஆக்சுவலா வந்து ரஷ்யர்கள் தான் அந்த வீரர்கள் எல்லாமே ரஷ்ய வீரர்கள் தான். அவங்க அந்த பகுதியில் இறங்க அவங்க மேல தாக்குதல் நடந்திருக்கு. மேபி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில ரஷ்ய வீரர்களுக்கு காயமடைஞ்சிருக்கலாம். பட் ஆனா மற்றவங்க எல்லாம் சேஃபா சில இடங்களுக்கு போய் பதுங்கி இருக்கிறாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருந்து உக்ரைனோட டேங்க் வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருந்திருக்கு. இந்த க்ளோஸ் காம்பேட்ல தாக்குதல் நடந்ததுனால இழப்புகள் ரஷ்ய தரப்புல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா தொடர்ந்து ஸ்டார்மிங் ப்ராசஸ் இந்த பகுதியில் நடக்குது. ஸோ ரஷ்யன்ஸ் அது வரைக்கும் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா. ஸோ அது எந்த பகுதியில் எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஸோ செலிடவுன்றது இந்த நோவோ டார்விகா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலம் தெரியும். ஸோ அந்த பாலம் இங்க ஒரு பாலம் மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. சோ இந்த பாலத்துக்கு அடிவாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் வந்து நின்னுட்டு இருக்காங்க. இது வந்து இந்த 2 நாள் எடுக்கப்பட்ட பதிவு கிடையாது. மேபி பழைய பதிவா கூட இருக்கலாம். மேபி ஆகஸ்டோட இறுதியில ஒரு 25ஆம் தேதி ஒரு 28ஆம் தேதி கூட இருக்கலாம். பட் ஆனா அதுக்கப்புறம் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி வந்து இந்த அளவுக்கு முன்னேறி வந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலோட இமேஜ் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் லோட இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த போர்டு இருக்கு இல்லையா, அத போட்டோ எடுத்து ரஷ்ய தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பகுதி ஃபுல்லாவே சண்டை நடந்துட்டு இருக்கு. முழுவதும் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்திருந்தது ஏதோ ஒரு பார்ட், அது முழுவதும் ஒருத்தங்க கிட்ட வந்திருந்ததுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வீடியோ பதிவு வெளியே விட்டுருப்பாங்க. அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பதிவு வெளியவே வரும். அதுக்கு முன்னாடி விட்டாங்கன்னா அது ரொம்ப கான்பிடன்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா எந்தெந்த பகுதியில யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். சோ அந்த ஒரு காரணத்தினால மேபி அதெல்லாமே கிரிட்டிக்கல் ஜோனா இருக்கலாம். அதனால எந்த ஒரு விஷயமும் வரல. சோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யன்ஸ் செலிடோவோட பாதி சென்ட்ரல் சிட்டி வரைக்கும் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சோ இது எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம கர்ஸ்க் பதில என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது அடுத்த பதில தெளிவா பார்க்க ஆரம்பிச்சலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.